இங்க தலைவன் திருந்தினாலும் இந்த கூட இருக்கிற எடுப்பு துடுப்பு இருக்கு பாத்தீங்களா, இதுங்க ஒருபோதும் திருந்தாது. நீயும் உன் குடும்பமும் வீணா போறதுக்கு நடுத்தருல நிக்கிறதுக்கு காரணமே உன் தலைவன் தான்ங்கிறத என்னைக்கு நீ உணர்றியோ, என்னைக்கு நீ சொம்பு தூக்குறத நிப்பாட்டுறியோ, என்னைக்கு நீ சிந்திக்க ஆரம்பிக்கிறியோ, அன்னைக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையில விடிவு காலம் பிறக்கும். அது வரை விடியவே விடியாது. ஒரு பக்கம் ஓட்டு போட்ட ஜனங்கள்லாம் எங்க தெருவுல இந்த குறை, எங்க வீதியில இந்த குறை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க அதுக்கு சரியான பதில கூட சொல்லாம ஒரு தற்குறிங்க நாய்ங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுனால அது திருப்பிட்டு நம்மள என்ன தெரியுமா கேக்குது, என் குணம் தெரியுமாங்கிறான் ஒருத்தவன். இன்னொருத்தவன் என்ன பண்றான், இப்ப நான் யாருன்னு காட்டுறான் அப்படிங்கிறான். இன்னொருத்தவன் உன்னை தூக்கிடுவாங்கிறான், உன்னை வெட்டிடுவான், குத்திடுவாங்கிறான். இதுக்காக அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க? நீ முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது எங்களுக்கு வேலை செய்யதான், உன் வீட்டுக்கு உன் சொந்தக்காரனுக்கு வேலை செய்யறதுக்கு இல்ல, நீ ஏச்சி புடைக்கிறதுக்கு இல்ல. ஒரு முறை வந்துட்டு சரி ஜெயிச்சுட்டேங்கிற திமிர்ல ஆடாத. அடுத்த முறை வரணுமா இல்ல எட்டி பாக்கணுமா அப்படின்னு நினைச்சுப்பாரு. நீ ஆளுக்கு ஒன்னும் பேசிடுவீங்க, அப்புறம் செஞ்சிருவீங்க. திரும்ப ஓட்டு போடுறப்ப மக்கள்லாம் மறந்துட்டு திரும்ப உங்களை உருவாக்குவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? உங்க காலம் எல்லாம் இதுக்கப்புறம் தான் செல்லுபடி ஆகாது. என்னைக்கு இந்த சொம்ப தூக்குற தற்கொலைங்க நாய்ங்க திருந்ததோ அன்னைக்குதான் இவனுங்களும் திருந்துவாங்க. அது வரையும் நம்ம வேற வழியே இல்ல. இவனை போடுற ஆட்டத்தெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கணும் போல. டிஜிட்டல் உலகமா, டிஜிட்டல் உலகம், கிழிஞ்ச உலகம். எத்தனை உலகம் வந்தாலும் இந்த கலியுகத்தை மாத்தவே முடியாது. நாம மாறினா மட்டும்தான் மாத்த முடியும்.